ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முறைகேடுகள் நிகழ்ந்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் முத்துசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். இருவரின் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜனநாயக இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க. சவால் விட்டேன், இனியும் இந்த கொட்டைகளை அடைச்சி வச்சிருந்தா நானே நேரில் வந்து அங்கே வாக்கு சேர்க்கணும். உடனே என்ன பண்ணாங்க, அந்த வாக்காளர்லாம் அழைச்சிட்டு பஸ்ஸில் ஏற்றி ஊரூரா போய் சுற்றுலா கொண்டு போனாங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு அத்துமீறலும் நடக்கலை, ஒரு தப்பும் நடக்கலை. ஜனங்க வர்றாங்க, வேண்டான்னு சொல்லணுமா? மக்கள்லாம் இந்த காலத்தில் ஆடு மாடு மாதிரி யாரையாச்சும் அடைச்சி வைக்க முடியுமா? ஏதாச்சும் பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பல இடத்துல ஏன் எங்களை கூப்பிடலன்னு சண்டை. அவங்களுக்கு சரி இவ்வளோ பேர் உட்காடுறாங்களே, முதல்ல மரத்தடியில் உட்காந்தாங்க, ரோடு ஓரத்தில் உட்காந்தாங்க. இவ்வளோ பேர் உட்காடுறாங்களே, அவங்களுக்கு ஒரு நாள் அது இல்லைனாக்கா அதை கேட்பாங்க. இத்தனை பேர் உட்காந்தாங்களே, ஒரு பந்தல் கூட போட்டு அவங்களை உட்கார வைக்க முடியலையான்னு கேட்பாங்க. அதுக்காக பந்தல் போட்டுது. சரி, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குனாக்க சரி கொஞ்சம் ஒரு சாப்பிடும்போது ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக சைடில் ஒரு கீத்து வச்சு தான் அடைச்சாங்க.